அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு, நேரம் 7 மணி 7 நிமிடங்கள் 17 வினாடிகள் அடிப்படையில் பிப்ரவரி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு 21,964 வர்த்தமாகுது. அப்போ 50 புள்ளிகள் நேற்றைய முடிவுற்ற விலையிலிருந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேற்றைய சந்தை பார்த்திங்கன்னா இறுதி நேரத்தில் மத்தியிலிருந்தே நம்மளுக்கு இரண்டாம் பகுதினே சொல்லலாம், அதிலிருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங். இதன் பாதிப்பு கண்டிப்பாக இன்றைய வர்த்தகத்தில் கண்டிப்பாக இருக்கும். நேற்றைய வர்த்தகத்தின் நம்மளுக்கு ஹை லோ கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் இருந்திருக்கு. அப்போ 150 புள்ளிகள் ஒரு சராசரியை எடுத்துக்கலாம். அப்போ 22,065 ஒரு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதற்கு கீழே இருக்கிற வரை, அதற்கு அபோவ் இருக்கிற வரை. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு நிர்ணயம் செய்ய போகிறது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருந்து விட்டால் ஓப்பன் டு லோவோட லென்த் அதிகமாக இருக்கணும். இப்படி இருக்கிற சூழ்நிலைனா புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். புட் செல்லர் பேனிக் ஆகாத பட்சத்தில் சந்தை கீழே போகிறக்கு உண்டான வாய்ப்போ அல்லது செல்லிங் ப்ரெஷரோ இருக்கக்கூடிய வாய்ப்போ இல்லாமல் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பை பார்த்து கொள்ள வேண்டும். பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வர்த்தகமாகிருக்கு. அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வர்த்தகம் ஆகும்போதே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொலைவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன முரண்பாடு என்னென்னா 45,000 புட் வந்ததும் 45,500 புட் வந்ததும் நம்மளுக்கு சிறப்பு தான். ஆனால் 45,500 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு முந்தைய நாளோட க்ளோஸ் 33 ரூபாய், 100 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா 2 மடங்கு அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் லோலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மடங்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா 6 மடங்கு, 6 to 8 மடங்கு நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இதுவே ஹையிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபால் அப்படின்னு பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுக்கு ஃபால் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஹையை பிடிக்கிறதுக்கு உண்டான மொமெண்டமுக்கே இவங்க ஒரு 60 பாயிண்ட். அப்போது 46,000 புட் பார்த்தா 390 ரூபா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா. அப்போ 390 ரூபா உண்டான ஃபால் நடந்திருக்காங்க. அப்போது 390க்கும் 310க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20% ஃபால் நடந்திருக்கு. அப்போ இந்த க்ளோஸிலிருந்து இந்த ஹையுக்கு இவங்க ஏறணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 25% ஏற்றம் அடைந்து தான் இதனை பிடிக்க முடியும். அப்போது 46,000 கால் புட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியணும். அதோட கணக்கீடு பார்த்துக்கோங்க. $46,000 காலுடைய ஹை 800. அப்போ 46,800. 46,000 புட்டோட ஹை 390. 400 புள்ளிகள் வச்சுட்டாலும் கூட 45,600. இதற்கு தூரம் பார்த்திங்கன்னா 1,200 புள்ளிகள் டிவைட் 2 போட்டால் 600 புள்ளிகள். அப்போது 46,200 அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக வருகிறது. இதே 46,000க்கு கால் நம்மளுக்கு 188 ரூபா. அப்போ 46, 188. இவங்க 310 ரூபா. அப்போ 45, 690. அப்போ இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 310, இதில் ஒரு 188. 498 டிவைட் பை 2 போட்டால் 250. அப்போ 46, 45, 690. அதனோட 250 புள்ளிகள்.
அப்போது 45,940 46,200 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இது வந்து நேற்றைய கணக்கீடு அடிப்படையில். இன்றைய கணக்கீடு அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் சந்தையில் விலை மாற்றம் அடைந்தே கொண்டிருக்கும். இதில் மாற்றம் அடையாதது இந்த க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் மாற்றம் அடையாது. இன்றைக்கி என்ன ஆரம்பமான விலையோ அது மாற்றம் அடையாது. இப்போ டிஸ்கவுண்டில் இருக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 45,963 வந்து ஸ்பாட், ஃபியூச்சர் வந்து 45,852, கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் டிஸ்கவுண்டில் இருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் தான் இறங்குறக்க காரணமா அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு செய்திகள் அடிப்படையில் பார்ப்பதை விட, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்ப்பதை விட, தெரிந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்த்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஆப்ஷன் செயின் அப்படிங்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைய தினம் சந்தை முடிவுறும் போது கூட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருப்பது வந்துட்டு புட் சைடு அதிகமாக இருக்குது, கால் சைடு வந்து குறைவாக இருக்குது. டிகே செய்யறதுக்கு உண்டான பார்த்தா இதோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை குறைச்சிடுவாங்க. இல்லை இதே தொடர்ச்சியாக இப்போதும் இருக்கிறது என்றால் சந்தையில் வந்து புட் ஆப்ஷன்ஸோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இதனை சற்று உற்று நோக்கி பாருங்கள். இப்போ பாருங்கள், 45,800 to 46,000 200 புள்ளிகள். இது 216, இவங்க 356, 572, 372 புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்குது. இது 0 பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கணும். அப்போது 140, இவங்க 235. பார்த்திங்கன்னா இந்த கணக்கீடும் இந்த கணக்கீடு சமமாக இருக்குது. அப்போது இங்கே ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏமாற்றுவதற்குண்டான இல்லை, இது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் நடக்கிறது. இந்த கணக்கீட்டை ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சந்தையை பார்ப்பது மிக மிக முக்கியம். இப்போ பாருங்கள், நான் 500 புள்ளிகள் 1000 புள்ளிகள் அடிப்படையில் பார்க்கலாம். 45,809, 45,500 க்ளோசிங் ப்ரைஸ் மாறி இருக்கும். நான் வந்துட்டு எல்டிபி வச்சு எடுக்கிறேன். 45,888, 46,000, 46,140, இங்கே 46,500, 729. இது கணக்கீடு மாறும். நான் எல்டிபி அடிப்படையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. 45,831, 731, 46,000, 356, 45,644, 45,500, 107, 45,393. இதை வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எல்டிபி அடிப்படையில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ளோசிங் ப்ரைஸை வைத்து நீங்கள் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள். அதனால் இன்றைக்கி வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்கிறதுனால மூமெண்ட் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஓடிஎம் ஆப்ஷனும் கூட ஆக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் கால் சைடு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. புட் சைடு வந்து அதிகமாக இருக்கிறது வந்துட்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.